அது ஒரு 792 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனியார் இயக்கம் வந்து கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. முதல்ல மக்களுக்கு வந்து இந்த ஆட்சி நல்ல ஆட்சியாக இருக்கிறதா, என்னென்ன சொன்னாங்க, என்னென்ன செஞ்சிருக்காங்க, எவ்வளவு கேப் இருக்கு, அந்த கேப் தான் விரிவடைந்து கொண்டு போகிறதே தவிர மக்களோட வாழ்வாதாரம் இம்ப்ரூவ் ஆயிருந்தா இல்லவே இல்லை. மாதங்களுக்கு அப்புறமா எப்படி வந்து அவர் ஒன்றிணைந்த அதிமுக வந்தாதான் வந்து உங்களுக்கு திருப்பியும் வந்து ஸ்ட்ராங்கா இருக்க முடியும். இல்ல பழையபடி 2021 இருக்கிற அந்த அவர் பிளவுபட்டு இருந்தாங்க அப்படின்னா அது வந்து திமுக கூட்டணிக்கு உங்க கூட்டணியை சாராத பிஜேபியும் சாராத ஒரு மாற்று சிந்தனை உள்ள ஒரு எதிர்கட்சி தலைவர் உங்களுக்கு வந்திருக்கிறாரா? ஏன் அரவிந்த் கெஜ்ரிவால் வரல? டிஎன் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர், பொருளாதார நிபுணர், அதை தாண்டி மனதில் தோன்றும் எண்ணங்களை டக்குன்னு சொல்லக்கூடியதில் வல்லவர். நிறைய விவாதங்கள்ல இவருடைய கருத்துல ஒரு தெளிவு, ஒரு டீப்பான ஒரு அனாலிசிஸ் இருக்கும். CA சுப்பிரமணியம் சார் அவர்கள். சார் வணக்கம் சார், உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். வணக்கம் சுபா மேடம். வணக்கம். நிறைய பட்ஜெட் மீதான உரைகள்ல நீங்க நிறைய இடம் பேசிருக்கீங்க, செஞ்சிருக்கீங்க. இந்த பட்ஜெட் வேலை வாய்ப்புகளை எந்த மாதிரி ஒரு பெருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு சார்? அதாவது குறிப்பா நீங்க வந்து எல்லா ஊடகமும் பேசுறதுதான் வந்து எல்லா ஊடகம் பேசல, ஊடகத்தை பேச வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்தை சார்ந்த அரசியல் கட்சிகள் வச்சுக்கோங்களேன். அதுல என்ன சொல்லுவாங்கன்னா, தமிழகம் வந்து வஞ்சிக்கப்பட்டு விட்டது, தமிழகத்தோட பேரை கூட வந்து இவங்க வந்து சொல்லல பட்ஜெட்ல அப்படின்னு சொல்லுவாங்க. நான் நிறைய விவாதங்களை சொல்றது இதுதான். எக்கனாமிக் பட்ஜெட்டுக்கு முன்னாடி எக்கனாமிக் சர்வேன்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அது முன்னா நாள் வந்து பிளேஸ் பண்ணுவாங்க பார்லிமெண்ட்ல, பட்ஜெட் தாக்கல் பண்ணதுக்கு ஒரு நாள் முன்னாடி. அதுல வந்து எந்தெந்த துறைகள் வளர்ச்சி அடைந்து வருகிறது, எந்தெந்த துறைகள்ல வந்து நம்ம இன்னும் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், அந்த மாதிரியான செயல் திட்டங்கள்லாம் அதுல சொல்லுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா 2 இடத்துல குறிப்பாக தமிழகத்தை பற்றிய ஒரு ரெகக்னிஷன் கொடுத்திருக்காங்க. ரெகக்னிஷனா பாராட்டு, வெறும் பொத்தாம் பொதுவா வந்து தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு போல. 2 இடத்துல ஒண்ணு சொல்றாங்க. ஒண்ணு வந்து இல்லம் தேடி கல்வி, கொரோனா காலகட்டத்துல வந்து இந்த இடைநிற்றல்லாம் நிறைய இருந்தது, பசங்க ஸ்கூலுக்கே வரல, அது மாதிரிலாம் இருந்தது இல்லையா. அதற்கு வந்து இல்லம் தேடி கல்வின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதனால வந்து இடைநிற்றல் குறைந்தது, கல்வியில வந்து தமிழகம் முன்னேறுவதற்கு அதற்கு ஒரு வாய்ப்பா இருக்குது சொல்லிட்டு அதுக்கு வந்து ரெகக்னிஷன் பண்ணி இது பண்ணாங்க, அவார்ட் கொடுத்தாங்க வச்சுக்கோங்களேன். அதை தாண்டி நீங்க சொன்ன அந்த வேலை வாய்ப்பு தான் வரேன் நான். தமிழகத்துல வந்து ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் பாலிசி 2021 அந்த காலகட்டத்துல போடுவாங்க. தொழில்துறைகளுக்கு சேர்ந்த அவர்களுக்கு என்னென்ன ஏதுவான கொள்கைகளை அவங்க வந்து வடிவமைப்பாங்க. அந்த வடிவமைப்பதுல பாத்தீங்கன்னா இந்த லெதர் அண்ட் ஃபுட்வேர் இண்டஸ்ட்ரி, தோல் மற்றும் காலணிகளுக்கு உண்டான ஒரு கொள்கையை வந்து, பொருளாதார கொள்கை, தொழில் கொள்கையை வந்து நல்ல ஒரு டெய்லர் மேடா அந்த இண்டஸ்ட்ரிக்கு மட்டுமே ஒரு கொள்கையை வந்து வடிவமைத்து இஷ்யூ பண்ணாங்க. அதனால வந்து அந்த செக்டர் நல்லா வளர்ந்து வருகிறது அப்படின்னு சொன்னாங்க. அது பாராட்டத்தக்கப்பட வேண்டிய விஷயம். இது 2 தமிழ்நாடு அப்படி சொல்லிட்டு 2 பேப்பர், முழு பேப்பர்ல வந்து அவங்களுக்கு வந்து தமிழ்நாடோட பேரை வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. எதுக்கு சொல்றேன்னா, இந்த மாதிரி ஒரு 20 லட்சம் வேலை வாய்ப்புகள் இந்த யூனியன் பட்ஜெட்ல வந்து அதுக்காக வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தோல் மற்றும் காலனி இது இருக்குல்ல, இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு இல்லையா, அந்த தொழிற்சாலைகள், அந்த செக்டாரில் வந்து 20 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். அதற்குண்டான நிதி இந்த யூனியன் பட்ஜெட்ல வந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பா சொல்றாங்க. ஸோ இங்க வந்து பாலிசி நல்லா இருக்குன்றோம் தமிழ்நாட்டில், அங்க வந்து வேலை வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்றாங்க. ஸோ இந்த இண்டஸ்ட்ரீஸ் பாலிசி இருக்கிறதுனால நிறைய தொழிற்சாலைகள் இங்க வரும். அந்த வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கு இங்க வந்து நிதி ஒதுக்கீடு பண்ணப்படும் யூனியன் பட்ஜெட்ல. 2 பேரும் இருகாரம் சேர்த்து வந்து ஒர்க் பண்ணினா கண்டிப்பா வந்து தமிழகம் வளர்ந்து வரும். ஸோ இதை மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செக்டார்லையும், அதை தாண்டி பார்த்தீங்கன்னா கட்டமைப்புகளுக்காக ஒவ்வொரு பட்ஜெட்லையும் 10 லட்சம் கோடிகளை தாண்டி நிதி ஒதுக்கீடு பண்ணிட்டு இருக்கிறாங்க. 10 லட்சம் ஆச்சு, 11 லட்சம் ஆச்சு. இந்த வருஷமும் வருகின்ற வருடம் நிதியாண்டிலும் 11 லட்சம் கோடிகள் கட்டமைப்புகளுக்காக ஒதுக்குறாங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா, ஏன்னா கட்டமைப்பு ஒதுக்குனா என்ன ஆகும் அப்படின்னா, அது ரோடு போடுறதா இருக்கட்டும், பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ட் பண்றது, டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்றது, ஸோ பொதுமக்களுக்கு தேவையான கட்டமைப்புகளை உருவாக்கும் போது அதற்கு சப்ளை பண்ற ஸ்டீல், சிமெண்ட், இந்த செக்டார்ஸ், பவர் செக்டார்லாம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அங்கே வந்து வேலை வாய்ப்புகள் வந்து மறைமுகமாக உருவாக்கப்படும். இது வந்து வளர்ந்து வருகின்ற பொருளாதாரம் வந்து எல்லா மாநிலங்களும் வந்து அந்த வளர்ச்சியை நோக்கி போகும்போது அங்கே உள்ள மக்களுக்கு வேலை வாய்ப்பு பெருக ஆரம்பிக்கும். இதை தாண்டி கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் கோடி ரூபாய் கடன் அனைத்து மாநிலங்களுக்கும், மொத்தமாக இந்திய அளவில் 28 மாநிலங்கள், ஒரு 8 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கு. அவர்கள் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா 1,50,000 கோடி வட்டி இல்லா கடன் 50 வருடங்களுக்கு திருப்பி அடைச்சா போருன்ற மாதிரி. 50 வருஷம் கழிச்சு நீங்க பணத்தை திருப்பி கொடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து மதிப்பே இருக்காது. இன்னைக்கு தேவையில்ல ஒரு 4-5% இன்ஃபிளேஷன் போட்டா கூட. ஸோ அது வந்து இலவசமா கொடுக்குற கடன் தான் வச்சுக்கோங்களேன் என்ன பொறுத்த வரைக்கும். ஸோ வட்டி இல்லா கடன் உங்களுக்கு வந்து எல்லா மாநிலங்களுக்கும் கொடுக்குறாங்க. அது வந்து நீங்க எந்தெந்த மாநிலங்கள் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுத்து
அதனோட ஃபீசிபிலிட்டியை நல்லா கொடுத்தீங்கன்னா உடனடியாக பணம் வாங்கிக்கலாம் நம்ம. ஸோ இதை மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு பணங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. அப்படி இருக்கும்போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் மூலமாக வேலை வாய்ப்புகள் நமக்கு வந்து பெருக ஆரம்பிக்கும். இன்னைக்கு தேதியில் ஒரு $4.4 trillion எக்கானமியை நோக்கி இப்போ நம்ம இருக்கிறோம் அப்படின்னா இன்னும் ஓரிரு வருடங்கள்ல நம்ம $5 trillion போயிடும். ஸோ பொருளாதாரம் வளரும் போது வேலை வாய்ப்புகள் நிறைய பெருக ஆரம்பிக்கும். சார் அப்புறம் இன்னொரு கொஸ்டின் சார், தமிழக பட்ஜெட்லயும் வந்து கடன் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனா வருவாயை பெருக்குவதற்கான வழிமுறைகள் என்ன மாதிரியான, இந்த மாதிரி நீங்க இப்ப சொல்றீங்களா 20 லட்சம் வந்திருக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சோ அந்த மாதிரியான மறைமுக வேலை வாய்ப்புகளோ நேரடி வேலை வாய்ப்புகளோ வருவதற்கான சாத்தியக்கூறுகள் என்ன சார்? தமிழக பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்மளோட வருவாய் நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அதை விட குறைஞ்சுதான் இருக்கு. அதாவது இவர்கள் சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்லுவோம் சொல்றாங்க பாத்தீங்களா. நீங்க வந்து எவ்வளவு நம்ம வந்து நமக்கு வருவாய் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்தோமோ, அதாவது இந்த நிதியாண்டுல 24-25 நடந்து முடிய போற நிதியாண்டுல எவ்வளவு நம்ம வரும்னு எதிர்பார்த்தோமோ அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4000 கோடி ரூபாய்கள் நம்ம சொந்த வரி, அதாவது நான் வந்து ஜிஎஸ்டி அப்புறமா டெவல்யூஷன் போனா வந்து மத்திய அரசாங்கம் வஞ்சித்துன்னு சொல்லுவாங்களா, அதெல்லாம் அதுக்கெல்லாம் போல ஸ்டேட் ஓன்டு டாக்ஸ் ரெவென்யூ அதுல வந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 4000 கோடி ரூபாய் வந்து வருமான இழப்பு இருக்கிறது. அதுல அது மாதிரி நம்ம அதர் இன்கம் இருக்கு இல்லையா, அதாவது நம்ம பிஎஸ்சில இருந்து வருகின்ற டிவிடெண்ட் இன்கமாக இருக்கட்டும், மற்ற வாடகை சம்பந்தப்பட்ட இன்கமாக இருக்கட்டும், அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6000 கோடி ரூபாய் வருமானம் இழப்பு. மொத்தம் நம்ம சம்பாதிக்கிறதுலயே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் கோடி ரூபாய் வரணும் அப்படின்னா அது 2,90,000 கோடி தான் வரும். 10,000 கோடி ரூபாய் தான் 10,000 கோடி ரூபாய் கம்மியா இருக்காது. அதே மத்திய அரசாங்கம் கொடுக்கின்ற அந்த ஜிஎஸ்டி ஆக இருக்கட்டும் இல்ல டெவல்யூஷன் இன்கம் டாக்ஸ் மூலமாக வருகின்ற டெவல்யூஷனா இருக்கட்டும், அதுல கிட்டத்தட்ட ஒரு 5,000-6,000 கோடி ரூபாய் உயர்கிறது. இப்ப எப்படி எனக்கு இப்ப புரியல எனக்கு வரி. இப்ப வந்து ஜிஎஸ்டி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாதி வந்து 50% நம்ம ஸ்டேட் ஜிஎஸ்டிக்கு போகுது, மீதி உள்ள 50% தான் மேல போகுது. அதுல இருந்து 41% டெவல்யூஷன் ஆகி அனைத்து மாநிலங்களுக்கு வருது. அதுல எப்படி முரண் இருக்க முடியும்னு எனக்கு தெரியல. அப்போ நீங்க வந்து வருஷம் வந்து நம்ம ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி சொத்து வரியோ மின்சார வரியோ வாகன வரி எல்லாத்தையுமே ஏத்திடுறோம், ரோட் டாக்ஸ் எல்லாம் ஏத்திடுறோம். அப்படி ஏத்தின போது எப்படி வந்து வரி குறைய ஆரம்பிக்கும் ஸ்டேட் ஓன்டு டாக்ஸ் ரெவென்யூல? இதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அதையும் தாண்டி வருடம் நம்ம 1 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்குறோம். கடன் வாங்குறதை பத்தி தப்பு இல்லைங்க, கடன் மிகவும் நல்லது, கரை மிகவும் நல்லது மாதிரி கடன் மிகவும் நல்லது, மாற்றுக்கருத்திலே. ஆனா அந்த கடனை வாங்கி எந்த கட்டமைப்புகளை நம்ம முதலீடு பண்ணிக்கிறோம், அந்த கட்டமைப்புகள்ல இருந்து வருகின்ற வருமானம் எப்படி இருக்கும், நமக்கு எவ்வளவு வந்தது, நம்ம வந்து ஒரு கடனை வாங்கி ஒரு பிக்ஸட் டெபாசிட் போடணும், 8% பிக்ஸட் டெபாசிட் கிடைக்குது அப்படின்னா நம்ம வந்து ஒரு 6% கடன் வாங்கி 8% வந்து பிக்ஸட் டெபாசிட்ல போடலாம். ஆனா வாங்குறத 8% கடன்ல வாங்குறோம். இந்த பிஎஸ்யூ தமிழகத்தை சார்ந்த பொதுத்துறை நிறுவனங்கள் ஈட்டுகின்ற வருமானம் பார்த்தீங்கன்னா வெறும் 0.5% தான். அப்படி இருக்கும்போது எப்படி நமக்கு வந்து அந்த பொதுத்துறை நிறுவனங்கள்ல இருந்து நமக்கு வருமானம் வரும், அவர்கள் எப்படி அந்த கடனை அடைப்பதற்கு நமக்கு உதவுவார்கள்? இது வந்து ரொம்ப மிக முக்கியமாக நீங்க வந்து எல்லாரும் சேர்ந்து சிந்தித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு கோட்பாடா பார்க்கிறேன். எப்படி நம்ம வந்து அதிக கடன்ல வாங்கி குறைவான வட்டியை ஈட்டுகின்ற பொதுத்துறை நிறுவனங்கள்ல முதலீடு பண்றாங்க, இல்ல அந்த நிறுவனங்கள் நடத்துவதற்கு பணத்தை வந்து கடன் வாங்குறாங்க. இது வந்து எல்லாருமே சேர்ந்து பார்க்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மையை வந்து இங்க புதைஞ்சு கிடக்குன்னு நான் பார்க்கிறேன். அமித்ஷா அவர்கள் வந்து பாராளுமன்றத்தை மொழி குறித்து பேசியிருக்காரு, நாடு கொடுத்து பேசியிருக்காரு. மொழியினால யாரு எப்போ எங்க பிளவுபடுறாங்க, யாரு பிளவுபடுத்துறாங்க மக்களை? அவர் ரொம்ப குறிப்பா சொல்லியிருக்காரு. நீங்க இப்ப இந்த வருமானம் லீக்கேஜ், வருமானம் ஏன் குறைகிறதுன்னா லீக்கேஜ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன். ஓகே, விரயமாகி கொண்டிருக்கிறது பணம், வருமானம் விரயமாகி கொண்டிருக்கிறது. அந்த விரயம் எப்படி ஆகுதுன்னு சொன்னா இப்பதான் நமக்கு வந்து அந்த இதுலயே தெரியுது. சிஏஜி ஆடிட் ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க, இடி ஆடிட் ரிப்போர்ட்ல சொல்றாங்க, சிஏஜி ஆடிட் ரிப்போர்ட்ல சொல்றாங்க, அனைத்து நிறுவனங்களிலும் ஏதாவது ஒரு வகையில லீக்கேஜ் நடந்து கொண்டிருக்கிறது. இடி கண்டுபிடித்தது வந்து குறைந்தபட்சம் ஒரு 1000 கோடி ரூபாய் டாஸ்மாக்ல வந்து ஊழல் நடந்திருக்கிறதான வாய்ப்புகள் இருக்கு. அதற்குண்டான ஆதாரங்களை நாங்கள் வைத்திருக்கிறோம், அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு எடுத்துட்டு போறோம்ன்றாங்க. அது மாதிரி பாத்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது. எப்படி ஒரு பொருளை வந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றும் போது அதுக்கு சரக்கு கட்டணம் பே பண்றாங்க. அந்த சரக்கு கட்டணம் பே பண்றதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 100% வந்து பிரைஸை வந்து டெண்டருக்கு மேல கொடுத்துருக்காங்க டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட். ஆமா. ஸோ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் அது ஒரு 792 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனியார் இயக்கம் வந்து கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. இடி இங்க ஒரு 1000 கோடி ரூபாய் சொல்லியிருக்காங்க.
இது மாதிரி ஒவ்வொரு துறை நிறுவனங்கள், பொதுத்துறை நிறுவனங்களையும் இது மாதிரி ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது. நாட்டில் எங்க பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான கொடுமைகள், வன்புணர்வு ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு வந்து நேற்று நினைக்கிறேன், மா சுப்பிரமணியன் அவர்கள் வந்து டீனேஜ் பெண்களுக்கான ஒரு விழிப்புணர்வு வீடியோ வந்து வெளியிட்டிருக்கிறார். என்ன விழிப்புணர்வு வீடியோ அப்படின்னா, டீனேஜ் பெண்கள்லாம் வந்து சிறு வயதிலேயே வந்து கருத்தரிச்சிடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தவறான அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு விழிப்புணர்வு வீடியோ எடுக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க அந்த வகையில வந்து நாட்டில் உள்ள ஒரு கல்வி இன்ஸ்டிடியூஷன்ஸையோ கல்வி கொடுக்கும் நிறுவனங்களை வந்து வளர்த்து தான் பாதுகாத்து கொண்டிருக்கிறீர்கள். ஏன் வந்து பெண்களை வந்து ஒரு ஏளனமாக பார்க்கும் சமுதாயம் மாதிரி மாத்திருக்கிறீங்க இன்னைக்கு தேதியில? அங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தைய கூட வந்து கற்பழித்து இது பண்றாங்க. இது ஆணவ படுகொலை நடந்துட்டு இருக்கு. திருநெல்வேலியில உங்க கூட்டணி கட்சியை சார்ந்த ஒரு பிரமுகரை வந்து தீ வச்சு கொளுத்துறாங்க. அதுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. பெரம்பூர்ல பட்டப்பகல்ல ஒரு ஆம்ஸ்டாங் என்ற ஒரு அரசியல் கட்சி தலைவர் படுகொலை செய்யப்படுகிறார். இப்படி போயிட்டு இருக்கும்போது இதுல இருந்து மடைமாற்றம் செய்வதற்காக, ஏன்னா இப்ப எதிர்கட்சிகள் எதுவும் கேள்வி கேட்டக்கூடாது. எதிர்கட்சிகள் கேள்வி கேட்டாங்கன்னா உடனே வந்து மக்களுக்கு வந்து விஷயம் வெளில போயிடும்ன்றதுனால எதிர்கட்சி பாத்தீங்கன்னா முக்கியமாக எண்ணிக்கையின் அடிப்படையில் பிரதான எதிர்கட்சி அதிமுக. அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பிரிவுகளாக வந்து பிளவுபட்டுகிறார். அது அவங்களோட பஞ்சாயத்து அவங்க தீர்த்துக்கிறதுக்குள்ளே அவங்களுக்கு வந்து நேரம் போறாமல் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இதை ஒரு அட்வான்டேஜா எடுத்துட்டு வேற யாரும் இதை பேசிடக்கூடாது என்பதற்காகவே இந்த மாதிரியான ஒரு நியூ எஜுகேஷன் பாலிசியாக இருக்கட்டும், டீலிமிட்டேஷன் வராத டீலிமிட்டேஷனால நமக்கு வந்து ஏதாவது பாதிப்பு வந்துட போகுதுன்னு சொல்லிட்டு, அதாவது இவர்களுக்கு ஐஎன்டிஏ கூட்டணி அந்த கூட்டணி கட்சி மீட்டிங் நடத்துறதுக்கு பதிலாக இவர் வந்து முதலமைச்சர்கள் மாநாடுன்னு போட்டு நடத்துறாரு. அதுல பாத்தீங்கன்னா அந்த கட்சியை சார்ந்தவர்கள் வந்திருக்கிறாங்க. காங்கிரஸ் கேரளால இருந்து ஒரு 7-8 பேர் வந்திருக்கிறாங்க. காங்கிரஸ்ல இருந்து 2 பேர் வந்திருக்கிறாங்க, கம்யூனிஸ்ட்ல இருந்து வந்திருக்கிறாங்க, இந்திய முஸ்லீம் லீக்ல இருந்து வந்திருக்கிறாங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட ஒரு மாநிலத்தில இருந்து ஒரு 4-5 பேரை கூப்பிடுறது, 7 பேரை கூப்பிடுறது. ஸோ நமக்கு யாரெல்லாம் ஒத்திசைவாக இருப்பார்களோ அவங்கள கூப்பிடுறது. சார் நீங்க வந்து டீலிமிட்டேஷன் வந்து மாநிலங்களுக்கு எதிரான ஒரு இதா இருக்க போது, கொள்கையா இருக்க போது, பாலிசியா வரப்போகுது அப்படின்னா அனைத்து மாநிலங்கள்ல உள்ள எதிர்கட்சி தலைவர்களை கூப்பிடணும்ல. மகாராஷ்டிரா சரத்பவார் இருக்கிறாரு, வெஸ்ட் பெங்கால்ல மம்தா பானர்ஜி இருக்கிறாங்க. ஸோ மம்தா பானர்ஜி இல்லைன்னா அவங்களோட ரெப்ரஸன்டேட்டிவ் அனுப்பணும்ல. ஒவ்வொரு மாநிலத்திலையும் பாஜக அல்லாத எதிர்கட்சி தலைவர் இருக்கிறாங்க இல்லையா? ஏன் வந்து நீங்க கூப்பிடல? ஸோ இது வந்து ஒரு மடைமாற்றும் செயலாகவே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ டீலிமிட்டேஷன் எப்போ வரப்போதே தெரியாது. நமக்கு முதல்ல சென்சஸ் எடுக்கணும், அதுக்கப்புறமா தான் டீலிமிட்டேஷன்ற ஒரு டிஸ்கஷனே வரப்போகுது. அப்படி இருக்கும்போது இதை மாதிரியான ஒரு மடைமாற்றும் முயற்சிகளை வந்து ஜாக்டோ ஜியோ அரசாங்க ஊழியர்கள் உரிமைக்காக போராடுறாங்க, அதனால ஸ்ட்ரைக் பண்ண போறாங்க. ஸ்ட்ரைக் பண்ண உங்களுக்கு சம்பளம் கிடையாதுன்றாங்க. இது எந்த விதத்துல நியாயம்? இதுவே ஒரு தனியார் தொழிற்சாலைகள் இப்படி சொன்னாங்கன்னா இவங்க வந்து இது மாதிரி சொல்ல முடியுமா? சொன்னா ஒரு நிறுவனம் அது மாதிரி சொல்லுது அப்படின்னா அந்த ஊழியர்களுக்கு வந்து என்ன விதமான கொந்தளிப்பை ஏற்படுத்துவாங்க. அப்ப அந்த நிறுவனத்துக்கு இந்த அரசாங்கம் வந்து பாதுகாப்பா இருக்குமா? அரசாங்கம் சொல்லுது, அரசாங்கம் வந்து ஒரு நிறுவனம் தானே. உங்க நிறுவனத்துல வேலை பார்க்குறவங்க ஸ்ட்ரைக் பண்றாங்க, அவங்க சம்பளம் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. இதே மாதிரி ஒரு தனியார் நிறுவனத்தில் நடந்தது அப்படின்னா அந்த தனியார் நிறுவனத்தின் அந்த சைட்ல வந்து அந்த அரசாங்கம் சப்போர்ட் பண்ணுமா? இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஜாக்டோ ஜியோ அவர்கள் வந்து ஊழியர்கள் வந்து ஸ்ட்ரைக்ல ஈடுபட்டு இருக்காங்க. ஏன்னா பயந்துட்டு ஒர்க்கிங் டேல வந்து ஸ்ட்ரைக் பண்ணா பணம் கொடுக்க மாட்டாங்க, ஆனால் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஸ்ட்ரைக் பண்றாங்க. இது பாருங்க எப்படி எல்லாம் போயிருக்கு பாருங்க இன்னைக்கு காலகட்டம். ஸோ இதெல்லாம் மறைப்பதற்காக அதான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அமித்ஷா வந்து பாராளுமன்றத்தில் தெரிவிக்கிறார். 2026 கூட்டணிகள் கண்ணா பின்னான்னு மாறிக்கிட்டே இருக்கா கணக்கு. கண்டிப்பா அது அதிமுகல வந்து இப்போ எடப்பாடி அவர்கள்ட்ட வந்து நீங்க கூட்டணி பற்றி கேட்டீங்கன்னா அவர் வந்து இன்னும் 6 மாதம் கழிச்சு நம்ம பேசிக்கலாங்க, இப்பெல்லாம் ஒண்ணுமே அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை, எங்களுக்கு ஒரே எதிரி வந்து திமுக. அவர் வந்து குறிப்பா சொல்லிட்டாரு, திமுக என்பது தீய சக்தி, அதை வீழ்த்த வேண்டும், அதற்கு வந்து நாங்கள் அனைவரிடம் கூட்டணி வைப்போம்னு சொல்லிட்டாரு அவர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்டிஏ பிஜேபி தலைமையிலான என்டிஏ கூட்டணியிலும் இங்கே வந்து திமுக செய்கின்ற அவர்களோட ஊழலாக இருக்கட்டும், இல்லை அவங்களோட வாக்குறுதிகளை வந்து எந்த சதவீதம் வந்து நிறைவேற்றிருக்கிறாங்க. அவர் 100ன்னாரு, அப்புறம் 80ன்னாங்க, அப்புறம் 70ன்னாங்க, அப்படி குறைஞ்சு கொண்டே வருகிறது. வாக்குறுதிகள் வந்து நாளாக உயரும். அதாவது எவ்வளவு வாக்குறுதிகள் கொடுத்துருக்கிறோமோ அதை நிறைவேற்றிருக்கிறோமா. இவர்களோட இதுல பாத்தீங்கன்னா 2023 100%, அப்புறம் 90%, அப்ப 78% வந்திருக்கு. இப்படி குறைந்து கொண்டே போறது. ஸோ இதெல்லாம் எடுத்து வைப்பதில் வந்து பிஜேபியை சார்ந்த அண்ணாமலை அவர்கள் வந்து தீவிரமாக இருக்கிறார். ஏன்னா அவர் கூட்டணின்றது அப்புறமா பார்த்துப்போம். முதல்ல மக்களுக்கு வந்து இந்த ஆட்சி நல்ல ஆட்சியாக இருக்கிறதா, என்னென்ன சொன்னாங்க, என்னென்ன செஞ்சிருக்கிறாங்க, எவ்வளவு கேப் இருக்கு, அந்த கேப் தான் விரிவடைந்து கொண்டு போகிறதே தவிர மக்களோட வாழ்வாதாரம் இம்ப்ரூவ் ஆயிருக்குதா? இல்லவே இல்லை. ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா அனைத்து கட்சிகளும் வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க அவங்களோட இதுல. இப்போ 3ஆவதா வந்து விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அவர் எப்படி கூட்டணியில வருவார்லாம் தெரியல எனக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கூட்டணிக்கான கணக்கை வந்து அவர்கள் வந்து
அவங்க லோக்கலாக அந்த பூத் லெவலில் வந்து கமிட்டி தலைவர்களை வந்து வச்சுட்டாங்க, அமைச்சிட்டாங்க அவங்க. ஸோ அதன் மூலமாக ஒர்க் நடந்துட்டு இருக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஸ்ட்ரென்த் எந்தெந்த ஏரியாவில் ஸ்ட்ரென்த் இருக்குது, எந்தெந்த ஏரியாவில் நம்ம இன்னும் க்ரோ ஆகணுன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து ஒவ்வொரு கட்சி தலைமையும் டேட்டா இருக்கும்போது அதான் சொல்கிறாங்க, ஒரு 4-5 மாதங்களுக்கு அப்புறம் 6 மாதங்களுக்கு அப்புறமா எந்தெந்த ஏரியாவில் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம், எந்தெந்த ஏரியாவில் நம்ம வீக்காக இருக்கிறோன்ற மாதிரி கண்டுபிடித்து கொண்டு அதுக்கப்புறமா தான் சீட் ஷேரிங்கில் வந்து உட்காருவாங்க. அதுதான் வந்து கரெக்டாக இருக்கு. இன்னைக்கே வந்து சீட் ஷேரிங்கில் உட்காந்து இவங்களுக்கு வந்து மடைமாற்றத்துக்கு வந்து ஈஸியாக அவங்களுக்கு சான்ஸை கொடுத்துடக்கூடாது. ஸோ ஆனால் அதில் வந்து தெளிவாக இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு தேர்தலில் பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கூட்டணி வந்து கட்டுக்கோப்பாக இருக்கிற மாதிரி வெளியில தெரியுது. விசிக தலைவர் வந்து என்னதான் இது பண்ணாலும் வந்து வெளில சொல்லிக்க மாட்டாரு. அவர் வந்து எங்களுக்கு இருக்கிற கூட்டணி ஆட்சி தான் அமைப்போன்றாங்க. பட் கூட்டணி ஆட்சி இத்தனை நாள் வரைக்கும் கூட்டணி ஆட்சியில் தானே இருக்கிறாங்க. ஒரு ஆட்சியில் ஒரு பங்கு அங்கீகாரமே இல்லையா அவங்களுக்கு. ஸோ காங்கிரஸ் என்பது இன்னைக்கு தேர்தல காணாம போன கட்சி ஆயிடுச்சு. அதை பத்தி யாருமே பேசுறது இல்லை. ஸோ விசிகா தான் வந்து இப்போதைக்கு அந்த கூட்டணியில வந்து செகண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் பார்ட்டியாக இருக்காம இருக்காங்க. அவர்கள் என்ன முடிவெடுக்க போறாங்க? ஸோ பாட்டாளி மக்கள் கட்சி என்டிஏ கூட்டணியில் இருக்கிறாங்க. ஸோ அவர்கள் எப்படி வந்து உங்களுக்கு வந்து இன்னும் வந்து வலு சேர்க்க போறாங்க இந்த கூட்டணிக்கு, என்டிஏ கூட்டணிக்குன்றதை பார்க்கணும். ஸோ ஏடிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே திருப்பி என்டிஏக்குள்ள வருவாங்களா அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு $1 மில்லியன் கொஸ்டினா இன்னைக்கு தேதியில இருக்கு. அது வந்து ஒரு 4-5 மாதங்களுக்கு அப்புறமா எப்படி வந்து அவர் ஒன்றிணைந்த அதிமுக வந்தாதான் வந்து உங்களுக்கு திருப்பியும் வந்து ஸ்ட்ராங்கா இருக்க முடியும். இல்ல பழையபடி 2021 இருக்கிற அந்த அவர்கள் பிளவுபட்டு இருந்தாங்க அப்படின்னா அது வந்து திமுக கூட்டணிக்கு ஒரு சாதகமாக தான் போகுன்றதை பார்க்குறேன். அதை வந்து அவங்க திமுக கூட்டணியை தோற்கடிப்பது தான் ஒரு லட்சியம் அப்படின்ற ஒரு ஒற்றை புள்ளியில அனைத்து எதிர்கட்சிகளும் சேர்ந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து வின் பண்ண முடியும். ஏன்னா வந்து 2021 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 வாக்குக்கு கீழே மார்ஜின் ஆஃப் விக்டரி 10,000க்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 65 66 தொகுதிகள் வரைக்கும் அந்த மார்ஜின் ஆஃப் விக்டரி வந்து லெஸ் தென் 10,000 தான் இருக்கு. கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி 1000 ஓட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 30 தொகுதி இருக்குது. 1000க்கும் 10,000க்கும் உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு 33-36 தொகுதி இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 60 தொகுதிகளுக்கு மேலாக மார்ஜின் ஆஃப் விக்டரி என்பது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. அதை வந்து எந்தெந்த தொகுதிகள் பார்த்துட்டு அதை அலசி ஆராய்ந்து அங்க போயிட்டு களப்பணி ஆற்றி அது மாதிரி ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, மிகப்பெரிய ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, பிளஸ் கூட்டணியை வந்து பலமாக அமைத்தீர்கள் என்றால் 2021 திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வீட்டுவது என்பது எனக்கு தெரிஞ்சு சாத்தியம். 2026 சொல்றீங்க? 26 சார், இந்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இந்த டீலிமிட்டேஷன்ஸ் அதெல்லாம் பேசுறாங்க, அதுக்கு நிறைய நீங்க காரணங்கள் சொன்னீங்க. ஆனா இந்த காரணங்கள்ல வந்து மட்டுமே வச்சு அவங்க இவ்வளவு தூரம் சீரியஸா இவ்வளவு முதலமைச்சர்களை கூட்டி ஏன் சார் மாநாடு போடணும், இதுக்கான ஒரு தேவை இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு இன்டெப்த் ஒரு சென்ஸ் இருக்கு இல்லையா அந்த இடத்துல? மேடம், நீங்க முதலமைச்சர்கள் கூட்டிருக்கீங்கன்னு சொல்லிருக்கீங்க தவிர நான் ஐஎன்டிஏ கூட்டணி தலைவர்னு சொல்றேன். நான் எதிர்கட்சிகள் ஐஎன்டிஏ புள்ளி வைத்த கூட்டணி மாநாடு தான் அங்க நடந்திருக்குன்னு சொல்ல வரேன் நான். சரி, ஓகே. நீங்க வந்து முதலமைச்சர்கள்னா வந்து முதலமைச்சர்கள் மட்டும் கூப்பிட்டா போறாது. நீங்க வந்து உங்களுடைய ஐஎன்டிஏ கூட்டணியில் இருக்கிற சொல்றேன் நான், அனைத்து மாநிலங்களிலும் இதை எதிர்க்கின்ற பிஜேபி அல்லாத கட்சிகள் இருக்குல்ல, நீங்க அவங்களெல்லாம் கூப்பிடணும்ல. மாநில உரிமை பறிக்கப்படுகிறதுன்னா இது எல்லா மாநிலங்களுக்கும் தானே பொருந்தும். உங்க பார்வையில நீங்க வந்து பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்கள் மட்டும் வந்து கான்ஸ்டிடன்சி நிறைய கொடுத்துட போறாங்க, பிஜேபி அல்லாத மாநிலம் குறைக்க போறாங்கன்ற மாதிரிலாம் இல்லாம அவர்களோட ரெப்ரசன்டேஷன் வாங்கணும்ல. பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்கள்ல எதிர்கட்சி தலைவர்கள் காங்கிரஸாக இருக்கட்டும், மம்தா பானர்ஜியா இருக்கட்டும், என்சிபியா இருக்கட்டும், அனைத்து கட்சிகளும் இருக்கிறாங்கல்ல, அவங்களோட என்ன பார்வை அதை வந்து கலந்து ஆலோசிச்சிங்களா? வெறும் இப்ப யார் வந்திருக்கிறாங்க உங்களுக்கு? கேரளாவை சேர்ந்த முதல்வர் வந்திருக்கிறாரு, அப்புறம் இதுல ஆந்திரால இருந்து இவர் வந்திருக்காங்க, பஞ்சாப்ல இருந்து மான் வந்திருக்கிறாரு, ரேவந்த் ரெட்டி வந்திருக்காரு. 3 பேர் தானே வந்திருக்கிறாங்க. 3 பேரும் யாரு? ஐஎன்டிஏ கூட்டணியில இருக்கிறவங்க தானே. நீங்க ஐஎன்டிஏ கூட்டணியில இருக்கிற துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் வந்திருக்காரு. ஓகே, இந்த 4 பேர் வந்திருக்காங்க. இவங்களும் ஐஎன்டிஏ கூட்டணியில தானே இருக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா ஐஎன்டிஏ கூட்டணியில தான் இருக்கிறாங்க அவங்க. நீங்க அதாவது உங்க கூட்டணியை சாராத பிஜேபியும் சாராத ஒரு மாற்று சிந்தனை உள்ள ஒரு எதிர்கட்சி தலைவர் உங்களுக்கு வந்திருக்கிறாரா? ஏன் அரவிந்த் கெஜ்ரிவால் வரல? ஏன் மம்தா பானர்ஜி வரல? ஏன் சரத்பவார் வரல? இல்லையா? அவர்களுக்கு புரிகிறது, அதாவது இவர் வந்து ஏதாவது ஒரு நெரேட்டிவை செட் பண்ணி மைலேஜை வந்து இவருக்கு தன் பக்கமாக இழுத்துக் கொள்ள வேண்டும். 2026 இவருக்கு வந்து இறங்கு முகம் அது புரிஞ்சிடுச்சு. அந்த இறங்கு முகத்தை வந்து மக்கள்கிட்ட காமிக்கிறதுக்கு விரும்பல. அதுக்குதான் வந்து நியூ எஜுகேஷன் பாலிசி எடுத்துக்கிறாரு. ஸோ யாருமே பேசாத தூசி தட்டி டீலிமிட்டேஷன் கொண்டு வராரு. டீலிமிட்டேஷனால எங்களுக்கு வந்து பிரச்சனையாடு, தமிழகத்துக்கு பிரச்சனையாடுன்றாரு அவரு.
எப்படி பிரச்சனையாகும், இந்த பிரச்சனையை தடுப்பதற்கு நீங்க என்ன வழிமுறை சொல்ல போறீங்க? அதாவது பாப்புலேஷன் பேஸ் பண்ணி இந்த டீலிமிட்டேஷன்ல கான்ஸ்டிடியூன்சிஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க, ரைட்டுங்களா? இப்போ இதன் அடிப்படையில தான் பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக்ல வந்து டெவல்யூஷன் வருது, டாக்ஸஸ் டெவல்யூஷன் வருது. 27.5% வந்து பாப்புலேஷன் பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அதுல மிக முக்கியமா பார்த்தீங்கன்னா 15% வந்து பாப்புலேஷனை பேஸ் பண்ணியும் 12.5% வந்து யாரெல்லாம் பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறாங்களோ அவங்களுக்கு கிரெடிட் கொடுக்குறாங்க. ஸோ அந்த விதமான ஒரு அலோகேஷன்ல தான் இந்த டீலிமிட்டேஷன் வரப்போகின்ற டீலிமிட்டேஷன் இருக்குன்னு நான் பார்க்குறேன். அதை தான் இவங்க சொல்லணும். சார் நாங்கள் வந்து பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும், அதுக்காக எங்களுக்கு ஒரு கிரெடிட் கொடுங்க, அதுக்காக ஒரு 10% 20% வந்து எங்களுக்கு அலோகேஷன் கொடுங்க. அந்த மாதிரியான கன்ஸ்ட்ரக்டிவ் பாலிடிக்ஸை கொண்டு போகணும். இது வந்து இல்லவே இல்லாத சட்டத்தில் வந்து எங்களுக்கு வந்து ஓட்டை இருக்குன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? சட்டமே வரையறுக்கப்படலைங்க இன்னும், அதுக்குள்ள இது ஓட்டை இருக்குன்னு சொல்றீங்க. இது எப்படி ஏற்றுக்க முடியும்? ஸோ மக்களுக்கு புரிகிறது. அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் இவங்க கூட்டணி கட்சி தலைவர்கள்ட்டே வந்து இப்போ அனைத்து கட்சி கூட்டம் நடத்தினார். டீலிமிட்டேஷனுக்காக தமிழகத்தில் மட்டும் அனைத்து கட்சி கூட்டம் நடத்தினார். நான் கேட்குறேன், இவ்வளோ ஊழல் மலிந்திருக்கிறது, இவ்வளோ சட்ட ஒழுங்கு சீர்கேடு நடந்திருக்குது. இங்கே ஜாக்டோ ஜியோ ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொடுப்பேன்னு சொன்னீங்க, அது கொடுக்கல இன்னும். இதுக்கெல்லாம் அனைத்து கட்சி கூட்டம் கூப்பிடலாமே. வருடம் 1 லட்சம் கோடி கடன் வாங்குறோம். நீங்கள் ஐவர் குழு அமைச்சிங்க ஆட்சிக்கு வந்த உடனே ரகுராம் ராஜன் தலைமையில் ஒன்றும் நடக்கலை. பொருளாதாரத்தை சீரமைப்புன்னு சொல்லிட்டு அப்போ இருந்த பிடிஆர் பயணிகள் தியாகராஜன் நீங்கள் வந்து பதவி இலாக்கா மாற்றிட்டீங்க. அப்புறமா நீங்கள் வந்து தலைமைச் செயலகத்தில் அதிகாரிகள்கிட்ட ஒரு இது கேட்டீங்க, எங்களுக்கு வந்து ஆலோசனைகள் கொடுங்கன்ட்டு. அவங்க கொடுத்தாங்களான்னு தெரியல. திருப்பியும் 1 லட்சம் கோடி தான் கடன் வாங்குறோம். ஸோ அப்படி இருக்கும்போது அனைத்து கட்சியில் கேட்கலாமே, அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிட்டு இதை மாதிரிலாம் இருக்கு. அதிமுக நீங்கள் ஏற்கனவே தமிழகத்தை ஆண்டிருக்கிறீர்கள், பிஜேபியை சார்ந்தவர்கள் அடுத்த மாநிலங்கள் ஆள்றாங்க. ஸோ அங்கே என்னென்ன பெஸ்ட் ப்ராக்டிசஸ் இருக்கு? அதிமுக நீங்கள் ஆண்ட போது என்னென்ன பெஸ்ட் ப்ராக்டிசஸ் கொண்டு வந்தீங்க கேட்கலாம் இல்லையா? அதுக்கே அனைத்து கட்சி கூட்டம் கூப்பிட மாட்டாங்க. கூப்பிட்டா நம்ம வண்டவாளம் தண்டவாளம் தேரிடுன்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ அதனால வந்து இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் யுக்தியாக கையாளுறது தான் நான் பார்க்குறேன். ஓகே சார். சார் ரொம்ப நன்றி சார். இத்தனை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் 2026 டிஎம்கேவுக்கு திமுகவுக்கு தமிழகத்தில் இறங்குமுகம், அதை ஏற்றுக்கொள்ள முடியல, அதை மக்கள் கிட்ட தன்னுடைய முகத்தை வெளிப்படையாக காட்ட விருப்பம் இல்லாததால் தான் மும்மொழி கொள்கையாக இருக்கட்டும், இல்லைன்னா டீலிமிட்டேஷன்ஸாக இருக்கட்டும், இல்லாத சட்டையே இல்லை அப்புறம் எங்க ஓட்ட அப்படிங்கிற மாதிரியான உங்க பார்வையை முன் வச்சிருக்கீங்க. இனி வரும் காலங்களில் தொடர்ந்து இது பற்றி பேசலாம் சார். நன்றி, வணக்கம். நேரம் பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.